அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியோட அப்ளிகேஷன் நேற்று லாஸ்ட் டேட் முடிஞ்சது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ இப்போ என்ன சார் அப்டேட் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில் அப்ளிகேஷன் முடிஞ்சாலே ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எந்த டேட்டில் கவுன்சிலிங் நடக்க போகுது, எந்த டேட்டில் யாருக்கு கவுன்சிலிங் நடக்க போகுதுன்னு ஷெட்யூல் ரிலீஸ் பண்ணலாம். அந்த ஷெட்யூல் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே முன்னாடியே பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ அதை பற்றியும் சரி, அதுக்கு அடுத்தது என்னென்ன நடக்க போகுதுன்னு கிளியராக டென்டேட்டிவ் டேட் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேட் வந்து ரொம்பவே நிறைய ஸ்டூடெண்ட் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம் தான். ஏன்னா எப்போ சார் எங்களுக்கு கவுன்சிலிங் நடக்கும், எப்போ எங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிடுவாங்க, நாங்கள் எங்கே போகணும், எங்களுக்கு மெயில் வருமா, எப்படி கம்யூனிகேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபோன் பண்ணியும் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதுக்கான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் நாளைக்கும் ஓகேங்களா. ஸோ இன்னைக்கும் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரீவன்ஸ் ரீட்ரெசல் ஓகேங்களா. ஸோ எந்தாவது உங்களுக்கு ஏதாவது மிஸ்டேக் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இன்னைக்கும் நாளைக்கும் தாராளமாக நீங்கள் மாற்றிக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம டிஎன்ஏயோட மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் ஃபோன் நம்பர் இருக்கும், எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் டிஎன்ஏ ஃபோன் நம்பர். அந்த ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குது, ஏன்னா நிறைய பேருக்கு டேட் ஆஃப் பர்த் மாறி இருக்கும், இனிஷியல் மாறி இருக்கும், உங்கள் மார்க்ஸ் மாறி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடி ஃபோன் நம்பர் ஏதாவது மாறி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இன்றைக்கும் நாளைக்கும் நீங்கள் கிரீவியன்ஸ் ஃபோன் பண்ணி நீங்கள் அங்கே சரி பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ 17ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதி வரைக்கும் ஓகேங்களா, இன்னையிலிருந்து 21ஆம் தேதி வரைக்கும் யார் யாருக்கெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்க போகுது, எடுத்த உடனே ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு நடக்க போகுது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிசபிலிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நடக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் ஓகேங்களா. ஸோ இந்த 3 ஸ்பெஷல் ரிசர்வேஷனும் 11ஆம் தேதியிலேருந்து 21ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கிளியராக முடிச்சிருவாங்க ஓகேங்களா. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருமே கேட்டுட்டு இருந்த, எல்லாருமே ரொம்பவே எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தான், ரேங்க் லிஸ்ட் எப்போ சார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இதில் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட். இந்த அதாவது கம்மிங் வீக் 24ஆம் தேதி 24/6/2025 ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ எல்லாருமே ரொம்பவே ரெடியா இருங்க. ரேங்க் லிஸ்ட் வந்ததும் நாங்கள் கிளியரா அப்டேட் பண்ணுவோம். எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோ வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்குது, எந்தெந்த கம்யூனிட்டியில் எவ்வளோ கட் ஆஃப் ஹையராக இருக்காங்க, எவ்வளோ பேருக்கு சீட்டு கிடைக்கும், எந்த கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் கிடைக்கும்னு ரேங்க் லிஸ்ட் வந்ததும் நாங்கள் கிளியர் அப்டேட் கண்டிப்பாக கொடுக்குவோம். அதுக்கு முன்னாடி யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. A to Z அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல வரும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க அதுல கேட்டீங்கன்னா கண்டிப்பா அது இம்பார்ட்டன்ட் டவுட்டா இருந்தா உடனே நாங்களே ரிப்ளை பண்ணுவோம் ஓகேங்களா. சோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே நம்ம குரூப்ல வந்துட்டு இருக்கும். நம்மளோட குரூப் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், வாட்ஸ்அப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு அடுத்தது ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஆஃப் கவுன்சிலிங் யார் ஸ்டார்ட் பண்ண போறாங்க, ஜென்ரல் கவுன்சிலிங் ஆன்லைன்ல தான் நடக்கும் ஜென்ரல் கவுன்சிலிங். ஸோ அப்பதான் வந்து நீங்க சொன்ன அந்த 3000 ரூபாய் ஃபீஸ் பே பண்றது ஓகேங்களா. இதுக்கு உண்டான எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு மெயிலில் வரும், கிளியராக உங்களுக்கு மெயிலில் வந்துடும். ஸோ இது என்னைக்கு சார் பண்ண போகிறாங்க இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 24ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் ஓகேங்களா. 24/6 to 27/6 இந்த 2 நாளில் உங்களுக்கு ஆன்லைன் கவுன்சிலிங் நடக்கும். இந்த ஆன்லைனில் கவுன்சிலிங்கில் என்ன சார் நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போயிட்டு அந்த 3000 கவுன்சிலிங் ஃபீஸ் பே பண்ணுவீங்க. அந்த லிங்க் உங்களுக்கு மெயிலில் வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ரீஅரேஞ்ச்மெண்ட் ஆஃப் உங்களோட காலேஜஸ் அண்ட் கோர்சஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட் அந்த டைமில் நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் ஓகேங்களா. இது யார் யாருக்கு, ஜென்ரல் கவுன்சிலிங் அண்ட் ஆல்சோ 7.5 ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த ஆன்லைன் கவுன்சிலிங் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது என்ன சார் அப்புறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஓகேங்களா. ஆஃப்லைன் கவுன்சிலிங் ஏற்கனவே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிருந்தாங்க பார்த்தீங்களா, இந்த எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ் மேன், இவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஆஃப்லைனில் கவுன்சிலிங் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எந்த டேட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி வந்து ஆஃப்லைனில் கவுன்சிலிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே ஆஃப்லைன் எங்க போகணும், நேராக கோயம்புத்தூர் நம்மளோட டிஎன்ஏ கோயம்புத்தூர் கேம்பஸ் தான் போகணும், வேற எங்கேயும் போயிடாதீங்க. கோயம்புத்தூர் கேம்பஸ் தான் உங்களுக்கு ஆஃப்லைன் கவுன்சிலிங் நடக்கும் ஓகேங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்துலேயே மேக்ஸிமம் ஆஃப் கவுன்சிலிங் வந்து இந்த மந்த்லேயே கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அடுத்த மந்த் ஸ்டார்ட் ஆனாலே பார்த்தீங்கன்னா அடுத்தது இந்த இண்டஸ்ட்ரியல் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டாக்கெல்லாம் நெக்ஸ்ட் மந்த், அதாவது இந்த 29, 28, 30 நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸாகவே
நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் நடக்க போகுது. ஸோ எல்லாருமே ரெகுலராக வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஏன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக கவுன்சிலிங் மூவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சீக்கிரமாகவே கவுன்சிலிங் முடிஞ்சு எல்லாரும் சீக்கிரமாகவே நீங்கள் காலேஜ் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.